100 கேஜிஸ்லேருந்து 35 கேஜிஸ் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண சிஸ்டம் இதுதான். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோட்டிவேஷனாக இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சிஸ்டமை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் நடக்கும். இதை யாரும் தடுக்க முடியாது. இல்லை நீங்கள் தடுக்கலாம், இதை ஃபாலோ பண்ணலனா. நம்ம வெயிட் லாஸை ஒரு கேம் மாதிரி பார்க்கலாம். இதில் 7 லெவல்ஸ் இருக்குது. லெவல் கீழேருந்து மேலே போக போக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். லெவல் 1ல் சுகரி ஃபுட்டு, சுகரி ட்ரிங்க்ஸு, டெசர்ட்டு இது எல்லாமே கட் பண்ணுறோம். லெவல் 2ல் ஆயில் ஃப்ரைடு, டீப் ஃப்ரைடு, ஜங்க் ஃபுட்ஸு இது எல்லாமே கட் பண்ணுறோம். லெவல் 3 நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்லையும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், மில்லட்ஸ் மாதிரி 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்க்குமே இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும். லெவல் 4 இதில் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்லையுமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கீட்டோ டயட். லெவல் 5 ஒரு 3 to 5 டைம்ஸ் அ வீக் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். லெவல் 6 கார்டியோ, வாக்கிங், ரன்னிங் இல்லை ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். ஆனால் இதை ரெகுலராக பண்ணணும். லெவல் 7 இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 to 3 மீல் தான் சாப்பிடணும் நான் சொன்ன ஸ்ட்ரக்சரில். அண்ட் இதை ஒரு 7 to 9 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிடணும். மீதி நேரம்லாம் வெறும் தண்ணி தான். இந்த கேமை நீங்கள் லெவல் 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெவல் 1 மாஸ்டர் பண்ணோடனே லெவல் 2க்கு போங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லெவலாக போங்க. ஒவ்வொரு லெவல் போகும்போதும் இதுக்கு முன்னாடி இருக்க லெவல்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மிஸ் பண்ணக்கூடாது. இது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் லெவல் 7 மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னாலேயே நீங்கள் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. உங்கள் கூட யார் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. ஜம்முன்னு வெயிட் லாஸும் பண்ணிடுங்க.